ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறோம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை, 3 லவங்கப்பூ, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய். ஸோ இது எண்ணெயில் காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா 2 பிரியாணி இலை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பிரியாணி இலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து அந்த பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு நல்லா வதங்கணும். ஸோ வதங்கிறதுக்கு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ நல்லா வதக்கிட்டே இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வரணும். இந்த கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தக்காளி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஆனியனோடு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயமும் தக்காளியும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன்னாலனாக்கா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து சீக்கிரமாக வதங்கும். ஸோ இதை வதக்கிட்டே இருங்க. ஸோ இந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா வதங்குறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து எடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு ஸோ சிக்கன் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த வெங்காய தக்காளியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. அதோட பச்சை வாசனை வந்து பார்த்திங்கன்னா போகணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சிக்கனை எடுத்து வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அதை வந்து வதக்கிட்டே இருங்க. சிக்கனை வந்து ஃபுல்லாக கலரி விட்டு வதக்குங்க. வதக்கிட்டே இருங்க. ஸோ நல்லா வதங்கிடுச்சு. அந்த சிக்கன் வந்து பார்த்திங்கனாக்கா வெந்துருச்சு லைட்டாக. ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கனாக்கா மிளகாய்த்தூள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா காரமாகவும் இருக்கும். ஸோ மிளகாய்த்தூள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் எடுத்ததுக்கப்புறம் திருப்பி அகைன் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவுக்கு. ஸோ இந்த உப்பு வந்து பார்த்திங்கனாக்கா போட்ட பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சிக்கனோட வெந்திருக்கு நல்லா சிக்கன் வந்து. ஸோ இந்த சிக்கனோட வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கனாக்கா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எல்லாமே வந்து இறங்கணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா இதை வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் ஊறின பிறகு வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிரேவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு கிரேவி வேணாம் குழம்பா வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சிக்கன் வந்து ஃபுல்லாக முழுங்குற அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. அந்த சிக்கன் வந்து கரெக்டாக முழுங்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அகைன் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஸோ மசாலாவும் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ தண்ணி மொத்தம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ தேவையான அளவு. ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு ஸோ குக்கர் வந்து மூடிக்கோங்க. 2 விசில் வர வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா வச்சுக்கோங்க. ஸோ ஒரு விசில் வந்துருச்சு. ஸோ இன்னொரு விசிலும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 2 விசில் போனதுக்கப்புறம் இப்போ இந்த குக்கரை வந்து இறக்கிடுறோம். இந்த குக்கரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து பண்ண சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எனக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு இந்த சிக்கன் குழம்பு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் முடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.